தென்காசி மாவட்டத்தில் ஏக்கர் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாங்க. அதுவும் தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸு, 50 தென்னை மரத்தோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். பென்சிங் வேலி எல்லாம் போட்டிருக்கு. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கோடி வந்தீங்கன்னா இதான் நம்ம இடம். இப்படி வந்தீங்கன்னா நம்ம இடம் தான். பாதை பார்த்தீங்கன்னா 2 பாதை இருக்குது. இதுவும் பாதை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மங்கம்மா சாலை, 2 சைடும் பாதை. அப்படி உள்ளே வாங்க. அருமையான லொக்கேஷனுங்க. செம்மண் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தென்னை மரம் இன்னைக்கு எடுத்து பக்கத்து தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லும் குளம், குட்டை, ஊர் பக்கத்தில். தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் வந்தால் போதும். தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்ரு மண் பாதை, ப்ராப்பரான பாதை, கவர்மெண்ட் பாதையே இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், பிடிச்சின்னு எடுங்க. ரேட்டு ரொம்ப கம்மி. ஏக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 ஏக்கர் 50 சென்ட் இடம் இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லும் நம்ம இடத்த ஒட்டியே நெல் தான் நட்டுருக்கு. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா 22 ஏக்கர் என்ன பண்ணலாம். ஏன்னா தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் தென்னை மரம் போடுங்க. ஒரு 5 ஏக்கர் மாமரம், 5 ஏக்கர் நெல்லி மரம். ஏன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா செம்மண், உழவுழுதினா ரத்த கலரில் இருக்கும். அந்த மாதிரியான மண் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். கிணறு இருக்குது, இதில் டாக்குமெண்ட் ஒரே கையெழுத்துங்க. ஒரே கையெழுத்து, ஒரே ஓனர், நேரடி ஓனர். அதுவும் வந்தீங்கன்னா ஓனர் முன்னே உட்காரைக்கும். ரேட்டு ஆனால் ஃபைனல் ரேட்டு. அதனால் வாங்க. அவர் 12 ரூபா சொல்லி போடுறாரு. நாங்கள் அவ்வளோ ரூபாய் போகாதுன்னு சொல்லி கம்மி பண்ணி பேசி போட்டிருக்கோம். நல்ல ஒருத்தான இடம். வியாபாரி யாரும் பார்த்தாலும் இதை பிரித்து, நிறைய பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு கேட்குங்க. அவங்களுக்கும் இந்த இடத்த வந்து பார்த்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து விற்றாலும் ஒரு 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி விற்கலாம். ஏன்னா செம்மண், ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு கேட்ட பக்கத்தில் ஊர் இருக்குது. பக்கத்துலேயே ஊர் இருக்கிறதுனால அருமையான எடுத்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம எடுத்து உருவாக்கணும். மேலே நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயரு, லைனு எதுவுமே போல நம்ம இடத்துல. இதில் ஒரு 50 சென்ட்டுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு சின்ன ஓரமாக போகுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே போல. இடம் சூப்பராக, மரம் நல்லா காய்ச்சிருக்கு. எடுத்தால் தண்ணி எதுவுமே வைக்கல, சும்மா இருந்தாலும் கிடக்கு. இருந்தாலும் நல்லாக காய்க்கக்கூடிய மண் பழம் உள்ளக்கூடிய இடம். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கும். உருவாக்கணும். நிறைய பேர் ஒரு பெரிய பண்ணையாக உருவாக்கணும்னு ஒரு கனவோடு இருப்பீங்க. திருநெல்வேலியிலேருந்து பார்த்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் வரும். திருநெல்வேலியிலேருந்து தென்காசி மாவட்டம் வரான கரெக்டாக பார்டரில் இருக்குது. ஹைவேலேருந்து 2-3 கிலோமீட்டர், அவ்வளோதான். தார் ரோட்லேருந்து 500 மீட்ரு. மாமரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பூத்து கிடக்கு. எல்லாம் அதாவது செவ்வள்ளி கிடக்குறேன். எல்லா மரமும் நிற்கி, செவ்வள்ளி மரம் நிற்கி. மரம் பரவாயில்லையப்பா, நல்லா காய்ச்சிருக்கா. ஏன்னா பக்கத்து தோட்டம் ஃபுல்லுமே தென்னை மரம் தான். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபென்சிங் வேலி போட்டு ஃபுல்லும் நெல் நட்டு ஃபுல்லுமே தென்னை மரம் தான். நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லும் தென்னை மரம், குளம் சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குளம் இருக்குது, இந்த சைடு ஒரு குளம் இருக்குது. மொத்தம் 3 குளம் ரவுண்டு சுற்றி. நம்ம இடத்த சுற்றி அப்படி குளம் தாங்க, கம்ப்ளீட்டாக குளம் தான். அவன் கிணத்துல தண்ணி உங்களுக்கு காட்டுது முறை. போ, அருமையான தண்ணி வசதி உள்ள இடம். ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஏற்ற இடம். மரத்தெல்லாம் லைட்டாக காட்டுங்கண்ணே. இந்த மரத்தை காட்டுங்க. சூம் பண்ணுங்க லைட்டாக. நல்லா இருக்குது. இவர் மரம்னா கொத்துத்தான் காய்ச்சிருக்கு. மண் வளம் உள்ளக்கூடிய இடம். கொய்யா மரம் இருக்கிறது. கொய்யா தோப்பும் 2 ஏக்கர் போடலாம். எல்லா மரமும் போடுங்க. ஆப்பிள் மட்டும்தான் வராது இந்த மண்ணுக்கு. ஆப்பிள் அரைஞ்சி இங்கே ஒரு மரம் இருக்கு பாருங்க. கிட்ட போயிருவோண்ணே. 50 மரம் நிற்கிங்க. 50 மரத்தில் ஒரு 30 மரம் நல்லா காய்ப்பு. மெயின்டெனே இல்லாமல் எல்லாம் கொத்தாக காய்ச்சிருக்கேன். இந்த மரத்தை பாருங்கள். ஓனர்கிட்ட காட்டு ஒரு கொலையை வெட்டி தள்ளிடுமா. இங்கே இருங்க. சரி வரல. இந்த மரத்தை பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. நல்லா அடி வாங்க. கிணத்து வர போயிடும். சுவிட்சை போட்டால் மோட்ரு ஓடும். ஃப்ரீ சர்வீஸ், இலவச மின்சாரம். கிணத்தில் தண்ணி மேலே வரை கிடக்கிறது. 10 அடி கீழே தண்ணி தான் உங்களுக்கு. கிணத்தை காட்டுங்கண்ணே. அருமையான தண்ணீர் வசதியோட இடம். தென்காசி மாவட்டத்தில் ஏக்கருக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு இடம் வாங்க முடியுமா? அதுவும் நேரடி ஓனரிடம் சிட்டிங் உட்கார முடியுமா? எங்களால் முடியும். செட் ரூம் பூட்டி இருப்பதனால் மூட்டை போட முடியாது. அதனால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிதியா, இடத்த வந்து பாக்கியா வாங்க. இது ஃபுல்லும் தரிசியாக கிடக்கு. தென்னை மரம் கம்மியாக இருக்குது. மிச்ச இடம் ஃபுல்லு எம்டியாக தான் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அங்கே வர நாட்டாம படத்தில் சொல்லுவாங்களா, இங்கேருந்து அங்கே வர நம்ம இடம் தான். அது மாதிரி
அங்கே வர நம்ம இடம் தான். 21 ஏக்கர் 50 சென்ட் பெரிய இடம் தான். பட்ஜெட்டு உருவாக்கணும்னு நினைக்கவங்க எடுத்து உருவாக்குங்க. நிறைய பேர் கேட்டீங்க, உருவாக்கணும்னு நினச்சி இப்படி தோப்பாக ஆக்கிடலாம். மாமரம்லாம் எதுக்கு மாமரம் நெல்லி மரம்லாம் போட்டோம்னா, நெல்லி மரம் மாமரம்லாம் போட்டிங்கன்னா தண்ணியே தேவைப்படாது. மானாவரி பயிர் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்கு ஏதாப்புல ஃபுல்லும் தென்னை மரம். சொட்டு நீர்லாம் போட்டீங்கன்னா அப்படி கலக்கிடலாம். ஒரு கோழி பண்ணலாம், ஒரு 5-6 பண்ணை போடலாம் வரிசையாக. கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை. சூப்பராக எப்படிண்ணே? வந்தியண்ணா அப்படி ஜெயபாலனை நிற்பார். ஜம்முன்னு முடிச்சிடலாம்ல? கண்டிப்பாக முடிச்சிடலாம். கால் பண்ணுங்கள், கேளுக்கலாம், கால் பண்ணுங்கள். இடம் விற்கனாலும் கால் பண்ணுங்கள் உடனே. எப்படிண்ணே? உடனே வந்து பார்ப்போம். நல்ல இடமா, ரேட்டை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள், கரெக்டான ரேட்டு சொல்லுங்கள், அப்படின்னா போட்டு விடுவோம். மார்க்கெட் ரேட்டை சொல்லுங்கள், முடிச்சு யாருக்கு மாற சொல்லாங்க, நல்லா இருப்பியா?